சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தைப்பொங்கல். ஜனவரி 15 தைப்பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரனுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசிக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உற்சாகமான மாதம். ரொம்ப உற்சாகமாக செய்ய போகிறீங்க. அதனால உற்சாகம் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் செய்யும்போது ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா, அது உற்சாகமற்ற சூழ்நிலை. ஆனால் உற்சாகம் அப்படிங்கிறது
வெளியிலேருந்து ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கறது கிடையாது, நமக்குலேருந்து நமக்கு பிறப்பது தான் அது உற்சாகம். அந்த உற்சாகத்துடன் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே வேறு விதமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம செய்யக்கூடிய செயலில் அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதை கடந்து அடுத்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போது சாதாரண உற்சாகமாக செய்கிறாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களா, சந்தோஷப்பட்டு அடுத்து போவாங்க. அதே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதையும் சரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இப்போது அதே உற்சாகம் இல்லாத ஒரு தண்டாகாரமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறான்னு வச்சுங்க, திடீர்னு ஆர்ப்பரிப்பார், திடீர்னு சந்தோஷப்படுவார், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். அதே அவர் தோல்வி அடைந்து விட்டால் ரொம்ப தோண்டு விடுவார். அது என்ன காரணம்னா, உற்சாகம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்தில் இப்படி நடக்கும். அப்போ உற்சாகங்கிறது ரொம்ப விஷயம், ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதனால் வெற்றி அடைந்தால் அதுக்கு சந்தோஷம் இருக்குமே தவிர அதுக்குன்னு ஓவர் ஆர்ப்பாட்டம் இருக்காது. அதையும் கடந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். அதுக்குன்னு தோல்வி இருந்தாலும் அதை கண்டு தோல மாட்டாங்க, அடுத்த இடத்துக்கு போவோம், இது எல்லாமே இப்போ எல்லாம் ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னு சந்தோஷமாக அதை உற்சாகமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் உற்சாகத்தினுடைய அடிப்படை. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஏங்க இப்போ கிடைக்குது இந்த உற்சாகம், இது வரைக்கும் கிடைக்காதா, இப்போ தான் கிடைக்குமா அப்படின்னா, அந்த உற்சாகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். காலையில் எழுந்த உடனே நமக்கு உற்சாகம் கிடைக்கணும், தூக்கும்போது இயற்கையாகவே நமக்கு நல்ல தூக்கம் வரணும். அந்த காலத்தில் அந்த சமயத்தில் அதுக்கான காலகட்டங்கள் வேலை செய்யும்போது இயற்கையாகவே சில விஷயம் நமக்கு நடக்குது இல்லையா. அது மாதிரி எதனால் அப்படின்னா, 9ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்திலே போகிறார் சூரியன். அடுத்தது இன்னொன்று சிறப்பு என்னென்னா, அந்த குரு உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறார், ராசியாதிபதி ராசியை பார்க்குறார், ராசியாதிபதி 7ஆம் அதிபதி 7 ஜென்ம ராசியில் இருந்து ராசி கலத்திர ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை செய்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கல்யாணம் தேடிட்டு இருக்காங்க, எப்போ தான் கல்யாணம் நடக்கணும் ஆசையாக பார்த்துருக்காங்க, கல்யாணம் கைகூடும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள். சரி சுவாமி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு எப்படி இருக்கும் சாமின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு அதிகரிக்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, பல நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 4, 5, 6 இந்த 3 தினம், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய், ஜனவரி மாதம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது. முக்கியமாகவே அந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முருகனை கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டாலே போகிறோம், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஜனவரி 6, ஜனவரி 13 எல்லாமே செவ்வாய்க்கிழமை. இதில் சிறப்பு என்னென்னா, ஜனவரி 20, 27 தை செவ்வாய், இல்லை தை கிருத்திகை வரக்கூடிய காலமும் வரப்போகுது. அதனால் முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்து வரணும். இந்த மாதம் 27ஆம் தேதி தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் அன்றைய தினம் முருகனுக்கு உகந்தமான அந்த கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறது, வேல் மாறல் பாராயணம் பண்ணுறது, சுப்பிரமணிய புஜங்கம், இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. முருகனுக்கு உகந்தமானது, பிரசித்தமானது, எளிமையானது, உயர்வானது, சக்தி வாய்ந்தது, இதெல்லாம் பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.